அனைவருக்கும் வணக்கம். கர்மா ஒரு பூமராங் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க. தமிழில் வந்து தன் வினை தன்னை சுடும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுக்கு வந்து நடந்திருக்கு. நேற்று நைட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தினேஷ் வந்து விசித்ராமாவை நல்லா டார்கெட் பண்ணாரு. அவங்க போனதுக்கப்புறம் இப்போ வந்து என்னைய டார்கெட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர்த்திட்ட வந்து சொல்லிட்டு இருக்கு. இந்த இடத்துல நம்ம கேள்வி என்ன அப்படின்னு சொன்னாக்கா, விசித்ராமா இதைத்தானே உள்ளே இருக்கும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி இவர் வந்து என்னை டார்கெட் பண்ணுறாரு, என்னை வந்து தப்பாக பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த டாஸ்கில் சொன்னாங்க. எல்லா இடத்துலையும் சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்படி என்ன சொன்ன அந்த டாஸ்கில் டிஸ்லைக் வந்து கொடுத்தா, இந்த மாதிரி அவர் வந்து உங்களை டார்கெட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி நீ கொடுத்த. அதுக்கப்புறம் அவங்க உன்னை தனியாக பேசும்போது கூட, ஏன் இந்த மாதிரி தினேஷ் வந்து என்னை டார்கெட் பண்ணுறது வந்து உனக்கு தெரியலையா, அவன் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்கும்போது, தெரியல மேடம், அவர் வந்து உங்களை டார்கெட் பண்ணுற மாதிரிலாம் ஒன்றும் தெரில, நீங்களும் அவரும் வந்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியே சொன்ன அர்ச்சனா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வாயாலேயே சொல்லுது இந்த மாதிரி டார்கெட் பண்ணாரு அப்படின்னு சொல்லி. அப்போ இது வந்து என்ன தெரியுது அப்படின்னா, அர்ச்சனா பொறுத்தவரையும் தன் தேவைக்காக இப்போ வந்து வெளியே எவனா போயிட்டான் அப்படின்னா அவன் ஒன்று பண்ணியிருந்தானா அதை வச்சு தான் பூஸ்ட் பண்ணிக்கணும். எப்பயுமே பிரதீப் வச்சு தானே இது வந்து பூஸ்ட் ஆச்சு. அதே மாதிரி இப்போ வந்து விசித்ரா வச்சு பூஸ்ட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு வேலையை பார்த்தா கூட தன்வினை சுற்றும் கர்மா வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து ஆபத்தில் வந்து உனக்கு வந்து உதவுறாங்க. நீ வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது விசித்ரா உனக்கு உதவுனாங்க. ஆனால் அவங்க அதே சூழ்நிலையில் இருக்கும்போது நீ பார்த்து சிரித்து வேடிக்கை பார்த்து நல்லா அவங்க வந்து அனுபவிக்கட்டும் அப்படின்னு சொல்லி இருந்தேன். இப்போ அதே மாதிரி இப்போ வந்து உனக்கு நடக்குது. நேற்று நைட்டு 2 பேரும் அடுப்படியில் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க, திருப்பி சொல்லுது, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு விசித்ரா வந்து டார்கெட் பண்ணீங்க, இப்போ வந்து என்னைய டார்கெட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நீ எல்லாம் எனக்கு ஒரு டார்கெட்டும் கிடையாது ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி அந்த ஆள் வச்சு செஞ்சு விடுறோம். அதே மாதிரி நேற்றுக்கு எப்போ சொல்லுமே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வா, என்ன நீ எல்லாம் என்ன ஒரு ஆளுப்பா, உன்னைகிட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ எல்லாம் வந்து ஒரு டம்மி பீஸு, உன்னையெல்லாம் வச்சு கிழிச்சு விட்றேன் அப்படி இப்படி பார்த்தீங்கன்னா திருப்பி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் வந்து டார்கெட் பண்ணிட்டாரு அர்ச்சனாவை. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அர்ச்சனாவுக்காக குரல் கொடுக்க முடியாது. ஏன்னா அர்ச்சனா எப்போ வந்து தன் நன்றி கடனை மறந்து கர்மா ஒரு பூமராங்களை வந்து இப்போ மாட்டிக்கிச்சு. அதான் நன்றியை வந்து மறக்கவே கூடாது. அன்னைக்கு எப்போ டிஸ்லைக் வந்து கொடுத்துச்சோ அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா அது முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. திருப்பி கர்மா யாரை தாக்கும், உன்னே தானே தாக்கும், நல்லா தாக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.